மாடாவது மலை ஏறுவதாவது, பசுவாவது குழந்தைக்கு பால் கொடுப்பதாவது. மன்னா, இவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இப்படி ஒரு கனவு கண்டிருக்க வேண்டும். இல்லைங்க, சத்திய பிரமாணமா சொல்றேங்க, நாங்க 2 பேரும் கண்ணால பார்த்தோங்க. ஆமாங்க. இப்போதே நான் அங்கு வருவேன். நீங்கள் சொன்னபடி குழந்தைக்கு பசு பால் கொடுக்காமல் இருந்தால் அங்கேயே உங்கள் இருவருடைய கண்களை பறித்து விடுவேன். புறப்படு. பாத்தீங்களா? ஐயோ, என் பார்வை போய்விட்டது, என் கண்களை நான் இழந்து விட்டேன். அம்மா, நீ யாரம்மா? நான் குறி சொல்றவ சாமி. குறி சொல்றவளா? என் சிந்தனை, செயல், அந்தரங்க வாழ்க்கை அத்தனையும் அப்படியே சொல்றியம்மா. ஐயோ, நான் உங்களை பத்தி பாடல சாமி, உலகத்தை நீதிதான் பாடினேன். நம்ப மாட்டேன். என் புறக்கண்களை பறி கொடுத்துட்டு என் அகக்கண்களுக்கு நீ தெய்வமாவே காட்சி கொடுக்கிறம்மா. சொல்லுமா, எதனால எனக்கு இந்த தண்டனமா? சாமி, அது எல்லாம் சொல்லணும்னா சுவடியை பார்த்துதான் சொல்லணும். சொல்லுமா, பார்த்தே சொல்லு. பாக்குற சாமி. நீ செஞ்ச புண்ணியம் ராச பதவியை கொடுத்தது. நான் என்ன சொல்லுற ஆணவம் வந்து இப்பவும் புத்தியை கெடுத்தது. மக்களுக்காக பதவி என்கிற எண்ணம் மனசில இருக்கணும். அதை மறந்து விட்டவன் மானம் கெட்டவன் இப்படித்தான் துடிக்கணும். சுவடியிலே இருக்கு அது சொல்லி வச்ச உனக்கு, இது சுவடியிலே இருக்கு அது சொல்லி வச்ச உனக்கு. கற்புள்ள கொண்டகளே, கதற கதற நீ கற்பை அழிச்ச. கையெடுக்கும் பக்தர்களே, கலங்கு கலங்கு நீ வாட்டி வதச்ச. பொல்லாத மந்திரிக விரிச்ச வலையிலே உன்னை இழந்தே, உன்னை இழந்தே. எல்லாமே போன பின்ன ஏங்கி தவிக்கிறே. கண்ணை இழந்தே, கண்ணை இழந்தே. அப்போ உன்னை இழந்தே, இப்போ கண்ணை இழந்தே. அப்போ உன்னை இழந்தே, இப்போ கண்ணை இழந்தே. அம்மா, கண்ணத்தான் இழந்திருக்கிறேனே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பார்த்து சொல்லுங்கம்மா. பாக்குற சாமி. சாமி, இன்னைக்கோ நாளைக்கோ பேயா மழை பெய்யுமா? காட்டாத்துல பெரிய வெள்ளம் பெருகுமா? அதுல ஆயா மிதந்து வருவாளா? உங்களுக்கு அன்போட தரிசனமும் தருவாளா? எனக்கு தரிசனம் தருவாளா? தருவா சாமி. இப்பவே கிடுகிடுன்னு இருட்டிட்டு வருதுங்க.
இது? நான் போய் அங்க அவளை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இங்க இவ்வளவு அற்புதங்களை பண்ணி விட்டாளா? ஆமா மாமா. அப்பா, நீங்க அம்மனை தத்தெடுத்த விஷயத்த இப்பதான் மகாராஜா கேள்விப்பட்டிருக்காரு. உடனே எங்களை கூப்பிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு வா, அவரை வணங்கணும்னு சொன்னாரு. நீங்க வந்துட்டீங்களோ இல்லையோன்னு பயந்தோம். இங்க வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. எம்மா, உன்னை நான் கனவுல தரிசனம் பண்ணேன். அதுக்காக ராசாவை என்ன தரிசனம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டியா? என்னடிம்மா உன் சித்து வேலை? மகாராஜா, ஆத்தங்கரைக்கு வந்துட்டோம். ஆத்தங்கரைக்கு வந்தாச்சா? வெள்ளம் வருதா? மகாராஜா, குறிக்காரி சொன்ன மாதிரி மழையே வந்துருச்சு. ஆத்திர வெள்ளம் கண்டிப்பா வந்துடும். வந்துருச்சுங்க வெள்ளம். அதோ வெள்ளம் பாருங்க. வந்துருச்சா? ஆமா, வந்துருச்சு. வெள்ளம் நுங்கும் நுரையுமா பொங்கிக்கிட்டு வருது. ஆத்தா அதுல மிதந்து வருவான்னு சொன்னாங்களே, பாருங்க ஐயா. அம்மா வர்றாளா? சொல்லுங்க ஐயா. வருவா மகாராஜா, வருவா. மகாராஜா, வெள்ளத்துல ஒரே ஒரு கூடை மட்டும் மிதந்து வருது. அதுல அம்மா இருக்காளா பாருங்க ஐயா. நல்லா பாருங்க ஐயா. பார்க்கிறேன். மகாராஜா, மகமாயி ஜெகஜோதியா வராளே. அம்மா தாயே, மகமாயி. அதோ வருதுங்க. அம்மா. எங்க அம்மா? எங்க? எங்க? வந்துருச்சு, வந்துருச்சு. இதோ அம்மா! மகமாயி! என்னை தேடி வந்த தெய்வமே, இந்த சண்டாள செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சு எனக்கு கண் பார்வை கொடுமா. எனக்கு கண் பார்வை கொடுமா. எனக்கு கண் பார்வை கொடுமா. மகாராஜா, மகமாயி வந்த கூடையில ஒரு பல்லியும் வந்திருக்கு. அது பதில் சொல்லிச்சே, கேட்டீங்களா? கேட்டேன். அப்பாவை உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டா உங்களுக்கு கண் பார்வை வந்துடும். அவளை பாருங்க, நல்லா பாருங்க. அவளை உங்களுக்கு கண் பார்வை வரும். அவளை பாருங்க. தாயே, அம்மா, என் மகாசக்தி. அப்பா, அந்த பாளையத்தானை கொண்டு எனக்கு கோயிலையும் கட்ட வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ண வச்ச. அது என்னால முடியுமா முடியாதா? மணமக்கள் ரொம்ப நேரமா காலில் விழுந்திருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பாளையத்து பொதுமக்களே, நம் தலைநகரில் இந்த அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் அமைவதற்கு காரணமாக இருந்த மாரியப்பனுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயத்தையும் இதற்காக நான் வழங்கப் போகும் ஏராளமான சொத்துக்களையும்
நிர்வகிக்கும் பொறுப்பை மாரியப்பன் பரம்பரைக்கே அளிப்பதோடு அவற்றிலிருந்து அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற உரிமையையும் வழங்குகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மாரியப்பன் பரம்பரையில் நல்லவர்களும் பிறக்கலாம், கெட்டவர்களும் பிறக்கலாம். ஆனால் கோவில் நிர்வாகம் என்றென்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கடுமையான நிபந்தனையை விதிக்கிறேன். இந்த கோவிலுக்கு சொந்தமான எந்த பொருள் காணாமல் போனாலும் அதை திரும்ப ஒப்படைக்கும் கடமை அவர்களையே சார்ந்தது. தவறினால் மரண தண்டனை தான் என்பதை அம்மனுக்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன்.